முத்து பார்த்துட்டிங்கன்னா சத்யா காணோன்னே பத்திரிக்கை போடுறாரு. இதனால் பார்த்துட்டிங்களாண்ணா சரி எங்கன்னு தேடி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டை வர சொல்லி பார்த்துட்டிங்களாண்ணா அங்கங்கே தேடி பார்க்குறாரு. ஃபுட் டெலிவரி பண்ணுற கடையில் கூட போயிட்டு செக் பண்ணி பார்த்தா அவங்களுமே வந்துட்டு நைட்டோட ஆர்டர் முடிச்சிச்சு சார், அவர் இன்றைக்கி லீவு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா அப்படியே தேடி போயிட்டு இருக்க டைமில் தான் சத்யாவோட பைக்கை முத்து வந்து கண்டுபிடிக்கிறாரு. சரி இவன் எங்கே எங்கன்னா இருப்பானு சொல்லிட்டு அக்கம் பக்கம் பார்க்க எங்கேயுமே இருக்கிறதில்ல. சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆப்போசிட் இருக்க கடையில் பார்த்திங்கன்னா போயிட்டு அவன் இருக்கிறான்னு சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணலான்னு சொல்லி காட்ட ஃபஸ்ட்டு நான் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த டைமில் தான் கரெக்டாக மீனா மீனா கிட்ட பார்த்திங்கன்னா நடந்த எல்லாம் வச்சுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீ கொஞ்சம் கேளு அப்படின்ற மாதிரி சொல்ல அவருமே இருந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு மீனா கேட்க சரிம்மா நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க டைமில் தான் சிசிடிவியில் பார்த்திங்கன்னா சத்யா ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு நின்று இருக்க டைமில் சிட்டி வந்துட்டு அவனுக்கு கடத்திட்டு போகிற மாதிரி இருக்கும். உடனே இதை பார்த்தோன்னே நான் சந்தேகப்பட்ட சரியாக தான் போச்சு. சிட்டி தான் வந்துட்டு அவன் படிப்பு வாழ்க்கையை வந்து கெடுக்கணும்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிற டைமில் தான் பார்த்திங்கன்னா சீதா உடனே தான் லவருக்கும் கால் பண்ணி சத்யா காணன்ற மாதிரி சொல்ல அவருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவன் நம்பரை எனக்கு அனுப்பு நான் ட்ரேஸ் பண்ணி எங்கே இருக்கான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே பார்த்திங்கன்னா சத்யா எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா சிட்டி இருந்துட்டு சத்யாவை கடத்தி வச்சுட்டு ஏன்டா என் கூட நான் கூட்டும்போது நீ வரமாட்டேன்னு சொன்னல, உன்னை உபாச ஊசி போட்டு உன்னை அலைய விட்டு உன்னை அதனால் பார்த்திங்கன்னா உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு போய் உன் வாழ்க்கையை ஸ்கீல் அழியணும், அப்போ தான் நீ வேறு வழி இல்லாமல் திருப்பி என்கிட்ட வந்து சேருவா அப்படின்னு சொல்லி சிட்டி பார்த்திங்கன்னா சத்யா கிட்ட சொல்லிட்டு இருக்க டே நீ விட்டுறா எனக்கு ஃபைனல் எக்ஸாம் இருக்குது நான் போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சிட்டி பார்த்திங்கன்னா கிட்ட சத்யா வந்து சொல்லி அழுதுட்டு இருப்பார். இப்படி தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.